அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணாக்கா மார்ச் மந்த் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்காங்க. அப்படி வரக்கூடிய அந்த எக்ஸாமில் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். அடுத்து பண்ணாக்கா 45 மார்க் எடுத்தால் நமக்கு வேலை கிடைக்குமா? இந்த மாதிரி பண்ணாங்க நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னது 45 மார்க் எடுத்தால் வேலை கிடைக்குமா அப்படின்றத தான் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இது லாஸ்ட்டு பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் தான் இது. அதோடைய அந்த பேஜ் நம்பர் தான் கொடுத்துருக்க கீழே 20th பேஜில் இருக்குது. பார்ட் பி. மெயின் சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் டைப். The optical mark reader OMR based examination will consist of single paper of 3 hours duration with 150 multiple choice question. அப்போ பண்ணாக்கா நமக்கு மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா இங்கே பார்ட் ஏயில் பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு. சரிங்களா? பார்ட் ஏயில் தமிழ் தகுதி தேர்வு டோட்டலாக பண்ணாக்கா 30 கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் பியில் பண்ணாக்கா 150 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு மேஜரில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னாக்கா 150 கொஷின்ஸ் வரும். ஈச் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேரிஸ் 1 மார்க். ஒவ்வொரு கொஷினுக்கும் இது 1 மார்க். இது எல்லாம் தெரிஞ்சது தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா சப்ஜெக்ட்டு, நம்பர் ஆஃப் கொஷின்ஸு, டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட்டு, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், மேக்ஸிமம் மார்க்கு, மினிமம் குவாலிஃபையிங் மார்க், பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ பண்ணாக்கா நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் பண்ணாக்கா வரும் யூஜிடிஆர்பியில், அதாவது அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமில் அப்படின்னாக்கா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி, இது எல்லாமே வரும். 150 கொஷின்ஸ் இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். 3 hours எக்ஸாமினேஷன், 150 மார்க்ஸ் இருக்குது. அப்போ பண்ணாக்கா இங்கே மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு பண்ணாக்கா 40% எடுக்கணும். அதாவது 60 மார்க் எடுக்கணும். 60 மார்க் எடுத்தால் நமக்கு பண்ணாக்கா பாஸ் மார்க். சரிங்களா? இதில் எந்த மாற்றமும் கிடையாது. 60 மார்க் பாஸ் மார்க். இதே பண்ணாக்கா இந்த ஜென்ரல் கேட்டகரியை தவிர பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இவங்க எல்லாருக்கும் பண்ணாக்கா 45 மார்க் எடுத்தால் பாஸு. அப்போது 30% எடுத்தால் பாஸு. சரிங்களா? அப்போது நமக்கு பாஸ் மார்க் எவ்வளோ? ஜென்ரல் கேட்டகரிக்கு 60 மார்க்கு 40%, பிசி, எம்பிசிஎம், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இவங்க எல்லாருக்கும் 45 மார்க்ஸ் தான் பாஸ் மார்க். சரி, இப்போ 45 மார்க் எடுத்தால் வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதையும் நம்ம ப்ரூஃபோட சொல்லுவோம். இது பாருங்கள், நமக்கு மேலேயே பண்ணாக்கா ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை 6, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் பிஆர்டி. அதான் சொன்னோம். நமக்கு பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2023 ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பண்ணாக்கா நமக்கு 9/4/2025. ஏன்னா பண்ணாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு, அதாவது 2025 அந்த ஏப்ரலில் தான் பண்ணாக்கா இவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் ஆர்டரே கொடுத்தாங்க. என்ன தான் பண்ணாக்கா 2023 எக்ஸாம் வச்சுருந்தாலையும் 1 year 1.5 year கேஸ் நடந்ததுனால அவங்களுக்கு பண்ணால் போஸ்டிங்கே போடலை. சரிங்களா? அந்த எக்ஸாமில் நமக்கு எவ்வளோ சார் ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இங்கே பாருங்கள், அவங்க ரிட்டன் எக்ஸாமில் வாங்கின மார்க் பண்ணால் 113. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு டெட்டு வெயிட்டேஜ். அப்போ டெட்டு வெயிட்டேஜ்னாக்கா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஆகிருக்கு, எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மார்க் கொடுப்பாங்க. அப்போ அவங்க எடுத்தது 113. அவங்களுடைய டெட்டு வெயிட்டேஜ் பண்ணாக்கா 0.50. அப்போ மொத்தம் எவ்வளோ மார்க் அப்படின்னாக்கா 113.50. இவங்க தான் பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு. இவங்களுக்கு தான் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. அப்படியே பண்ணாக்கா நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வருவோம். 113.50, 112, அப்புறம் 111, அப்புறம் 110, 106 அப்படியே வருது பாருங்கள். மொத்தம் எவ்வளோ அன்றைக்கி வேக்கண்ட்டு எவ்வளோ லாஸ்ட் இயர் போட்டிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னாக்கா மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது பாருங்கள். 202 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த 202 வேக்கண்ட்டில் லாஸ்ட்டாக போட்ட வேக்கண்ட்டு பாருங்கள். 164வது சீரியல் நம்பரில், சரிங்களா, 46 மார்க் வாங்கியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில். அவங்களுடைய இது பண்ணாக்கா 0.50. அப்போ அதாவது வெயிட்டேஜ், டெட் வெயிட்டேஜ் 46.50 மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா, சென்னை கார்ப்பரேஷனில் அவங்க வந்து பண்ணாக்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது 46 மார்க் எடுத்தவங்களுக்கும் லாஸ்ட் டைம் வேலை கிடைச்சிருக்கு. இது என்ன மேஜர் அப்படின்னா பாட்னி மேஜர். சரிங்களா, அப்போ இதிலே பாருங்கள் எவ்வளோ வேக்கண்ட்டு பாருங்கள். 165லேருந்து 202வது ரேங்க் வரைக்கும் வந்து பண்ணாக்க நாட் அவைலபிள், ஆளே இல்லை, பாஸ் பண்ணவங்களே இல்லை. அதனால் வந்து பண்ணால் இவ்வளோ வேக்கன்சி ஆல்ரெடி பெண்டிங் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து பண்ணாக்கா இன்னும் அடுத்தடுத்து வந்து பண்ணாக்கா நிறைய பேர் மேபி ரிட்டையர் ஆகிருக்கலாம், ப்ரொமோஷனில் போயிருக்கலாம். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ பாஸ் மார்க் இவ்வளோ தான். நீங்கள் வந்து பண்ணாக்கா உங்களுடைய மேஜரில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, லாஸ்ட் டைம் நடந்த இந்த கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுடைய அந்த குவான்டிட்டி, அந்த நம்பர் வந்து பார்த்தாக்கா ரொம்ப லோவாக இருந்தது. ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுனாக்கா, மார்க் ரெடியூஸ் பண்ணதுனால நிறைய பேர் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ இவ்வளோ மார்க்குக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக கொஷின் மார்க் தான். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா உட்காந்துட்டு படிங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்மளும் அடுத்த முறை வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டண்ட்டாக, அதாவது கிராஜுவேட் டீச்சராக ஒரு அரசு பள்ளியில் பணியில் சேருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.